பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவ தளபதியான சையத் அசீன் முனீர் அப்படிங்கிறவர் தான் அங்கே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்து தலை தூக்கி பயங்கரமாக தலை தூக்கி இந்த சமயத்தில் இந்த இராணுவ தளபதி அவர் குடும்பத்தை மட்டும் சேஃபாக யூகேக்கு அமுச்சு விட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மக்களே, இந்த இடத்துல இந்தியாவுடைய எல்லை கோடுகளை கவனிப்பது, இதை பார்த்து கொள்வதற்குன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இராணுவத்தில் லெஃப்டினன்ட் ஜெனரல் உமர் புகாரி அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் தலைமையில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோலில் அவங்க பாகிஸ்தானுடைய ஆர்மியை வந்து அவங்க செட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் செட் பண்ணுறாங்க. இதில் என்ன நடந்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உள்நாட்டு அது வந்து பிரச்சனைன்னு சொல்கிறதா இல்லை உள்நாட்டு சிக்கல் சொல்கிறதா நமக்கு தெரியல மக்கள். என்னென்னால் இதை ஒரு விஷயம் அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆர்மி என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த தாக்குதலை செய்தது யார் அப்படின்னு பார்த்தால் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பாகிஸ்தான் சோறு போட்டு வளர்க்குறானுங்க. இது எதற்காக பண்ணுறாங்கனால் டெரரிசத்தை ஊக்குவிக்க பண்ணுறாங்க. இதில் எந்த விதத்துலையுமே நம்ம பாகிஸ்தான் டிஃபென்ஸை சம்மந்தப்படலை. இவனுங்க பிளான் படி, பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃபுடைய பிளான் படி இவங்க அங்கே போயிட்டு 26 பேரை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் மறுபடியும் அவங்க எதிர் தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னால் அந்த தீவிரவாதிகளை பண்ணால் பரவாயில்ல, இதில் நம்ம ஏன் இங்கே லைன் ஆஃப் சண்டை போட்ட கொண்டிருக்கணும், நம்ம ஏன் உயிரை இங்கே பணைய வைக்கணும்? அது மட்டும் இல்லாமல் இங்கே அசீம் முனீர் பார்த்திங்கன்னா அவர் குடும்பத்தை சேஃப்கார்ட் பண்ணிட்டார். அவங்க கொண்டு போய் யூகே அமுச்சு விட்டார். இப்போ இந்த இடத்துல நமது உயிர் இங்கே வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்குதே. அப்போ இந்த இடத்துல லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை மீறினதாக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ இந்த ஒரு 26 பேர் கொல்லப்பட்ட இந்த ஒரு சமாச்சாரத்தில் பாகிஸ்தான் வேறு மாதிரியான ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் இந்தியாவுக்கு நடுவில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெறுகின்றது. இந்த எண்ணத்தை இவங்க வந்து ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. இந்த எண்ணத்தை வந்து லெஃப்டினன்ட் ஜெனரலான உமர் புகாரி போயிட்டு ஹீ இஸ் டெல்லிங் டு அசீம் முனீர் சொன்னதுமே அவர் கோவப்பட்டிருக்கார். கோவப்பட்டுட்டு அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காராம். சத்தம் போட்டதன் விளைவாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் எதுக்கு உயிரை பணைய வைக்கணும், அவர் குடும்பம் சேஃப் ஆகிட்டு போயிட்டார், இங்கே தீவிரவாத அமைப்புகள் வந்து பண்ணக்கூடிய பிரச்சனையால் நாங்கள் ஏன் உயிரை பணைய வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி 1200க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் மற்றும் 250க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஜாபை ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க.